అందరికీ నమస్కారం అండి. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்னுடைய வீட்டில் வரமகாலட்சுமி பூஜை நான் முதலாக செய்ய போகிறேங்க. வாங்க, நாங்கள் எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற பதிவை நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேங்க. இது தாங்க என்னுடைய பூஜை ரூமுங்க. இது நான் சாதாரணமாக ஒரு ஸ்டாண்டில் ஒரு ட்ரெஸ் எல்லாம் வைக்கிற ஒரு ஸ்டாண்டில் தான் நான் வச்சுருக்கிறேங்க. மற்றபடி ஒரு ஆடம்பரமான பூஜா ரூமெல்லாம் கிடையாதுங்க. நான் இன்றைக்கி அம்மாவை நார்மலாக அம்மா முகம் போட்டு அது சாதாரணமாக தான் செஞ்சுருக்கேன். அதுக்கு நான் ஒரு முல்லைப்பூ வச்சுருக்கிறேங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லிகைப்பூ வச்சுருக்கேன். பிரசாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படிங்கும்போது லெமன் ரைஸ் செஞ்சுருக்கிறேங்க. அப்புறம் பாயாசம் வச்சேங்க, பருப்பு பாயாசம் வச்சேன். அதுக்கப்புறமா நான் மாவிளக்கு தீபம் போட்டிருக்கிறேங்க. பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகருக்கு பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா என் வீட்டு குலதெய்வத்தையும் என் வீட்டு தெய்வத்தையும் நினச்சி நான் இந்த வரமகாலட்சுமி பூஜை செய்ய ஆரம்பித்தோங்க. பெரியவங்க யாரும் எங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால நான் அதிகமாக யாரையும் நான் கூப்பிடலைங்க. இது தாங்க என் அம்மா நான் அலங்காரம் பண்ணியிருக்கிறேன். என் வீட்டில் என்கிட்ட இருக்கிற நகைகளை மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். அம்மாவுக்கு மாங்கல்யம் போட்டிருக்கேன், நான் கம்மல் போட்டிருக்கேன். இது என் வீட்டு பூஜை ரூமில் இருக்கிற மற்ற சாமிங்க. அம்மாவுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு என் குடும்பத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் இந்த வரமகாலட்சுமி கிட்ட வேண்டிக்கிறேங்க. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தங்களுக்கும் மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும். நான் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ தடைகளை தாண்டி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எத்தனையோ தாட்டி நான் நினச்சிருக்கேன். இந்த தாட்டி தான் என்னுடைய பூஜை